ஹாய் எவ்ரிஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரி ஆர்த்தி இஷ்யூ தாங்க ரீசென்ட்டா இப்போ சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட ஆத்மாவும், அந்த குழந்தையோட குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு மனசு நிம்மதியும் இறைவன் குடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வேண்டிக்கங்க. ரொம்ப பழைய பல பல ஆசைகளோட, பல கனவுகளோட அந்த குழந்தைய அவங்க பெத்தவங்க வளர்த்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நிமிஷத்துல வீணா போயிடுச்சுன்றப்போ அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. இப்படி ஒரு இழப்பு இறைவன் யாருக்குமே குடுக்கக்கூடாது. ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ நம்ம இந்தியால ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. எல்லாரும் ரொம்ப பெருசா பேசினாங்க. கடைசியில அதுவும் ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு. அப்படிதான் இப்ப இந்த குழந்தைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களும் மனசார போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா, அதுக்கான முடிவு இன்னுமே தெரிலங்க. ஒரு தவறுகள் நடக்கும்போதும் அந்த தவற பண்றவங்களுக்கு இந்த மனித மிருகங்கள கொண்டு போய் நாங்க விசாரிக்கிறோம், விசாரிக்கிறோம்னு சொல்லி அவங்கள ஜெயில்ல போட்டு அந்த சிறைச்சாலைக்கு ஒரு களங்கத்த ஏற்படுத்துறாங்கங்க. அவங்க இந்த மாரி தவறுன்னு தெரிஞ்சவங்கள அந்த சிறைச்சாலையில அனுமதிக்கிறதே என்ன கேட்டா பெரிய பாவம் தாங்க நான் நெனைக்கிறேன். ஏன்னா சிறைச்சாலைல பெரிய பெரிய மகான்கள் தியாகிகள்லாம் இருந்த இடம். அந்த மாரி இடத்துல இந்த மாரி சில மனித மிருகங்கள் நடமாடுறது கூட பெரிய பாவம் தான். அவங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக அந்த ஸ்பாட்ல கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெத்தவங்க மனசும் கொஞ்சம் ஆறுதல் அடையும். என்னைக்கு நம்ம நாட்ல தண்டனைகள் அதிகமாகி, தண்டனைகள் கடுமையாகுதோ, அப்பதான் இந்த மாரி தவறுகள் கம்மியாகும் அப்படின்றத நெறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அது மாற்றங்கள் வந்தா மாரி தெரியல. இந்த குழந்தை விஷயத்துலயாவது ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போங்க.